ஹலோ ஆல். நாங்கள் பண்ண சின்ன சின்ன சேஞ்சஸ் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கொண்டு வந்துச்சு. குறைஞ்ச விலையில் எப்படி நம்ம வீட்டை ப்ரீமியமாக காட்ட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இல்லை, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ஓடிஎஸ் வைக்கும்போது உங்கள் வீட்டில் சன்லைட் அதிகமாக வரும்போது உங்கள் வீடு ரொம்பவே பெருசாகவும் தெரியும், யூனிக்காகவும் தெரியும். இதுக்கு நீங்கள் பெரிய ஓடிஎஸ் தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 3x3 சைஸில் உங்கள் ஹெட்ரூமில் சின்னதாக ஒரு ஸ்கொயர் டைப் ஓடிஎஸ் வச்சாலே கண்டிப்பாக உங்கள் வீடு ரொம்பவே அழகாக இருக்கும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டோர் கோர்ட்யார்ட். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஸ்பேஸுமே பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணாமல் ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு கோர்ட்யார்டுக்குன்னு ஒதுக்கி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் இன்டோர் பிளான்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சிட் அவுட் ரெடி பண்ணாலே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் தான். உங்களோட பூஜா ரூமை ஒரு செப்ரேட் ரூமாவோ இல்லை ஒரு கபோர்டாவோ பிளான் பண்ணாமல் இந்த இன்டோர் கோர்ட்யார்டில் ஒரு 2 ஸ்டெப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ஒரு பூஜா ரூம் நீங்கள் செட் பண்ணிங்கனாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் வீடு வந்து ரொம்பவே எலிவேட்டடாக காமிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அண்ட் டெரகோட்டா ஜாலிஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் பெரிய இடத்துல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சின்ன சின்ன ஸ்பேசஸில் நீங்கள் இந்த டெரகோட்டா ஜாலியும் நேச்சுரல் ஸ்டோன் கிளாடில் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் வீட்டை ரொம்பவே அழகாக எலிவேட் பண்ணி காமிக்கும். அடுத்து ஒரு பெட்ரூமை நம்ம ப்ரீமியமாக மாற்றணும் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருமே பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பே விண்டோஸ் ரெடி பண்ணுறது தான். ஸோ பே விண்டோஸ் வந்து பார்க்கும்போது உங்களோட நார்மல் விண்டோஸை விட காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சிட் அவுட் விண்டோஸ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாகும். அட் த சேம் டைம் பே விண்டோ கொடுக்குற அதே லுக்கை இந்த விண்டோஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே வெறும் சஜஷன் மட்டும் இல்லைங்க, இது எங்கள் வீட்லேயுமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நாங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு எவ்வளோ காஸ்ட் அதிகமாச்சுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் நெக்ஸ்ட்டு வர ரீலில் 1 by 1 உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.